ஸோ ஹார்ட் பீட் சீசன் 2 கிட்டத்தட்ட அது ஃபைனல் எபிசோட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் வீக் ஃபினிஷ் ஆயிடும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணேன் இந்த சீசன். எனக்கு ரொம்ப எவரி வெட்னஸ்டே தேர்ஸ்டே நான் கன்ஃபார்ம் அந்த சீரிஸ் பார்ப்பேன். ஸோ அதை பற்றி நான் ஜஸ்ட் ரிவ்யூ இல்லை, ஜஸ்ட் எனக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட ஃபைனல் எபிசோட்ஸ் நோக்கி போயிடுச்சு. ரதி ரீனா கிட்ட சொல்லிட்டாங்க விஜய் தான் அவனுடைய பயாலஜிக்கல் ஃபாதர். ஸோ இதை கேட்ட ரீனா ரொம்ப அதிர்ச்சியாகி ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ரதிக்கிட்டையும் அவங்க தாத்தா கிட்டேயும் கோச்சிக்கிட்டு இது ஆல்ரெடி தெரிஞ்ச அவருடைய நபர் அர்ஜுன் கிட்டேயும் கோவிச்சுக்கிட்டு ரோட் கிராஸ் பண்ண சொல்ல ஒரு சிவியர் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ எல்லாரும் அதிர்ச்சியாகி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்படி தான் இந்த எபிசோட்ஸ் இன்னைக்கு முடிஞ்சது. மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் வீக் ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த இப்போ நேஷனல் க்ரஷ் கார்த்திக் குமார் அவர் லாஸ்ட் வீக்கே இன்ஸ்டாகிராமில் ஹார்ட்பீட் சீரிஸ் ஃபுல்லாக ரேப்ட் அப்ன்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ ஹார்ட்பீட் பற்றி சொல்லணும் அப்படின்னா சீசன் 1 விஜய் டிவி சீரீஸில் இது வந்து வெப் சீரிஸ் தான், பட் விஜய் ஹாட்ஸ்டாரில் தான் ப்ளே ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கனாக்காலம் காலங்கள் சீசனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆர்கானிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஹியூமராக அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ப்ளே ஆன ஒரு சீரீஸு. ஸோ கதை என்ன அப்படின்னா ரதி சீஃப் டாக்டர் இன் ஆர்கே ஹாஸ்பிட்டல். ஆர்கே ஹாஸ்பிட்டலோட ஹெட்டோட பையன் அர்ஜுன். ஆர்கே ஹாஸ்பிட்டல் ஹெட் கிட்டத்தட்ட உயிர் போகும் தருவாயில் ஒரு நோயாளியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ ரதிக்கு ஆல்ரெடி இப்போ கல்யாணம் ஆயிருக்க ஒரு ஹஸ்பண்ட் தேவ், ரெண்டு ரெண்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற 2 பசங்க இருக்காங்க. ஸோ இவங்க சின்ன வயசு ரிலேஷன்ஷிப்பில் இவங்க லவரோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க தான் ரீனா. ஸோ அவங்க வந்து சேம் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் இன்டர்னாக வராங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன் ரீனாக்கு ரதி தான் அவங்க அம்மான்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஏற்படுற அந்த ஒரு அந்த எமோஷனல் கனெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சீசன் 1 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காக ஹியூமராக அட் த சேம் டைம் வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி வெப் சீரிஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வெப் சீரிஸ்னு சொல்லலாம். நிறைய வெப் சீரிஸ் பார்க்க சொல்ல ஒரு மாதிரி இனிஷியல் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படியே ஒரு ரொம்ப போர் அடிச்சுடுவாங்க. தென் ஃபைனல் கிளைமேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாத மாதிரி முடிப்பாங்க. பட் இந்த சீரிஸ் அப்படி போல ரொம்ப ஆர்கானிக்காகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக, மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக ரொம்ப ஹியூமரிக்காக இருந்துச்சு. இந்த ராக்கின்ற கேரக்டர், தேஜுன்ற கேரக்டரு. ஸோ இந்த கோர் ஸ்டோரியை தாண்டி இந்த மெடிக்கல் ட்ராமா ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலுக்குள்ள ரெசிடென்ட்ஸ், அதாவது டாக்டர் ட்ரைனிஸ்லாம் எப்படி ட்ரைன் அப் ஆகுறாங்க, சம் மெடிக்கல் டேர்ம்ஸ் அவங்களுக்குள்ளே எப்படி கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் மெடிக்கல் ரிலேட்டட் நிறையா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நவ் எபிசோட் 2ல் ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி முடிஞ்சது அப்படின்னா ரதிக்கு ஒரு மிட் ஸ்டேஜ்லேயே வந்து ரதி தான் அம்மான்னு தெரிஞ்சிடும் ரீனாவுக்கு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் ஒரு கேரக்டர்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கும் ரதி தான் ரீனாவோட அம்மா அப்படின்ற மாதிரி தெரியிற விஷயம். தென் அதை யூட்டிலைஸ் பண்ணி அர்ஜுன் ஒரு பர்டிகுலர் டைம்ல ரீனா ரதி கொஞ்சம் டாமினேட்டட் ஆக்சுவலாக. ஸோ அர்ஜுன் ஒரு பர்டிகுலர் டைம்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரதி இந்த மாதிரி முன்னாடி ஒரு குழந்தை இருக்கு, அவங்களை விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவதூறு வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் வெளியே போய், இன்ஃபேக்ட் ரதியும் ஹாஸ்பிட்டல் வெளியே போய் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சிருந்தது. ஸோ செகண்ட் சீசன் இனிமேல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க செகண்ட் சீசன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ரதியோட பயாலஜிக்கல் ஃபாதர் விஜய் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. தென் விஜய் பற்றி சொல்லணும் அப்படின்னா பிளேட் ரியலி ஆக்சுவலி அவருடைய வருகை தான் இந்த சீசனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட் ரேஞ்ச் உமன்ஸ் எல்லாருக்குமே ஒரு 25 டு 30+ டு 40 அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே க்ரஷ் ஆயிட்டார் விஜய். ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஒரு பண்ணுற சார்மிங் ஆக்ஷன்ஸ், ஒரு வே ஆஃப் ஸ்பீச். இன்ஃபேக்ட் ஏகேக்கு அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பரில் பயங்கரமாக ஃபேமஸ் விஜய் தான் சொல்லலாம். மீன்ஸ் கார்த்திக் குமாரை சொல்லலாம். ஸோ இந்த சீசன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அவங்களுடைய ரதி விஜய்க்குள்ள ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப், அப்போது அவங்களுக்குள்ள என்ன கிளாஷ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்லிட்டு போனாங்க. தென் புது ட்ரைனிஸ் கிரண், தென் அவங்களோட லவ் ஸ்டோரி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. மெயின் பிளாட் இவங்களுக்குள்ள எப்போ ரதி வந்து ரீனா கிட்ட விஜய் தான் அவங்க அப்பான்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி டுடே ஷி டோல்ட் தட் விஜய் இஸ் யுவர் ஃபாதர். ஸோ இன்ஃபேக்ட் விஜயும் வந்துட்டு ஹியூமன் ஆர்கன்ஸ் திருட்டு வழக்கில் சஸ்பெக்டாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அவர் ஒரு ஒரு ஆர்பனேஜ்க்கு நிறைய அவருக்கு தெரிஞ்ச ஆர்பன்ஸ் எல்லாரையுமே கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஹியூமன் ஆர்கன் திருட்டு வழக்கில் அவர் சஸ்பெக்டாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. ஸோ ரீனாக்கு இப்போ விஜய் தான் அப்பான்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ
ரீனா இப்போ பயங்கர சிவியராக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ கம்மிங் வீக் கன்ஃபார்ம் இந்த சீசன் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ இந்த சீசன் வந்துட்டு டைரக்டர் ஐ வாண்ட் டு கிரெடிட் ஹிம் ஆக்சுவலி. தீபக் சுந்தரராஜன் தென் அப்துல் கபீஸ் இவங்க 2 பேரும் எழுதி இயக்கியிருக்காங்க. ஓகே, கம்மி இந்த பட்ஜெட் வித்தின் த பட்ஜெட் அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீசன் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் சீசன் நெக்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் சீசன் முடிய போகுது. ஸோ இந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பற்றி சொல்லணுன்றதுக்காக நான் ஒரு பிளாக் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஏஆர்கே டாக்கிஸ்.